விஜயை முடக்க நினைக்கும் திமுக ஆதங்கத்தை கொட்டி தீர்த்த விஜய் இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட சொன்னா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், விஜயின் மீது அவதூறு பரப்புவதாக திமுக மேல விஜய் அவர்கள் 4 குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அப்படி என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க அத ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கரூர் சம்பவத்துல விஜய் மீது திமுக நிறைய அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்றாங்க. கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு காரணமே விஜய் தான் கொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவர் மீது அவதூறு பரப்புனாங்க. முக்கியமா இன்னொரு தரப்புல என்ன பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சிஎம் ஆவதுக்கு முன்னாடியே 41 பேரை கொன்னு இருக்கிறார்ல, சிஎம் ஆனதுக்கு பிறகு எப்படி இவர் மக்களை பார்த்துக்கிடுவாரு? இப்பவுமே மக்களை பாதுகாப்பு பண்ண தெரியல, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி அவர் மக்களை கேர் பண்ணுவாரு? அதனால விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, 41 பேர் உயிரிழந்தது காரணமே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அவதூறுகள் விஜய் மீது வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தாங்களா, இந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு விஜய் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவா ஒரு செலிபிரிட்டி விஜய் அவர்கள் ஒரு டாப் பொசிஷன்ல உள்ள ஒரு நடிகர். அவர் நான் அரசியலுக்கு வாரேன்ப்பா, மக்களுக்காக பண்றேன், அதனால நான் பிரச்சாரத்துக்குலாம் போறேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்துக்கு தான் போறார். போன இடத்துல கண்டிப்பா ஒரு செலிபிரிட்டியை பார்க்கறதுக்கு அதிக மக்கள் வருவாங்க. ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காரு, நம்ம அவரை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தலைவர் வராரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. சரியா? ஆல்ரெடி கூட்டம் அங்கே அதிகமாக விஜயை பார்க்கறதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கரூர்லயே ரொம்பவே குறுகலான இடத்த தான் விஜய்க்கு கொடுத்திருந்தாங்க. சரியா? அதையும் வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? முக்கியமா இந்த பிரச்சாரத்துக்கு வயசானவங்க, குழந்தைங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இவங்க யாருமே வரக்கூடாது, மற்றவங்க கலந்துக்கிட்டுனாலும் சேஃப்டியை பார்த்துக்கிட்டு கலந்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி முந்தின நாளுமே லெட்டர் போட்டிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறவுமே அதிக மக்கள் தொண்டர்கள் வந்ததுனால கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தாங்க. ஆனாலுமே அந்த கூட்ட நெரிசல்ல அடிக்கடி ஆம்புலன்ஸ் போறதும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, நம்ம கண்ணாலே பார்த்துருக்கோம். ஆனா இந்த கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்திருக்காங்களா, இது கண்டிப்பா விஜயால பொறுப்பேற்க முடியாது. விஜய் பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துல பேசதான் வந்தாரு. ஆனா சேஃப்டியா கவனிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். மக்கள் இந்த இடத்துல மக்கள் கூட்டமா வந்தா உயிருக்கு ஏதாவது அசம்பாவிதம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் பார்க்கணும். பட் அவங்க பார்க்கல. ஆனா விஜய் எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஆனா எல்லாருமே ஆளுக்கு ஆளு விஜய் அவர்கள் கரூர்ல 41 பேர் கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கும் பிரச்சாரம் பண்ணி விஜய் அவர்களை ஒடுக்க நினைக்கிறாங்க. அதுலதான் அவர் என்ன சொன்னார்னா, ஆளாளுக்கும் நீங்க மிகப்பெரிய பழிய போட்டு என்ன ஒடுக்க நினைச்சீங்க, ஆனா உங்களால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, விஜய் அவர்களை என்ன விஷயத்துல ஒடுக்க நினைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஜனநாயகன். அதாவது இந்த ஜனநாயகனை இறக்க விடாம ஆக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மொத்தமா ஒடுங்கி வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்க. அவரு வெளியே பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு, இந்த படத்துக்காகவே ஓடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜனநாயகன் படத்தை மக்கள் மத்தியில ரிலீஸ் பண்ணுனாங்கன்னா கண்டிப்பா விஜய் அதிக ஓட்டு வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் அரசியல் சார்ந்த படம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்துல விஜய் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு அதுல நிறைய விஷயங்கள் நல்லது பண்றது மாதிரி நடிச்சிருப்பாரு. சரியா? இதை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் இந்த படத்திலேயே மக்களுக்கு அதிகமா நல்லது பண்ணியிருக்காரு, அப்போ நேர்ல சிஎம் ஆயிட்டாருன்னா இன்னும் மக்களுக்கு அதிகமா நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு தாட்டு வரும். இந்த தாட்டு வந்துடக்கூடாதுக்காக தான் இந்த படத்தை ஒடுக்க நினைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 30 நாள் தியேட்டர்ல ஓடும், அடுத்த 30 நாள் ஓடிடில ஓடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மனசுல யார் இருப்பாங்க? விஜய் அவர்கள் தான் இருப்பாங்க. ஓ, நல்லது பண்ணியிருக்காரு, இனி அவர் சிஎம் ஆனா என்ன நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மைண்ட்ல இருக்கிறதுனால அதிகமா யாருக்கு ஓட்டு விழும்?
விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு விழும். அதனால இந்த ஜனநாயகன் படத்தை மொத்தமா ஒடுக்கிட்டா விஜய்க்கு ஓட்டு விழாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதுதான் விஜய் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. 3வது விஜய் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபி. விஜய் அவர்கள் பிரச்சாரத்து குறித்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தடை, தடை, தடை. அதாவது பிரச்சாரத்துல வந்து குறிப்பா அவங்களுக்கு என்ன தடைகள் குடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வேனுக்குள்ள தான் இருக்கணும். வேனுக்கு வெளிய எட்டி பார்க்கக்கூடாது. கை காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எங்கேயாவது பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நுழைவுச் சீட்டு தான் இருக்கணும். குறிப்பா வந்து அவங்கள பிரச்சாரத்துல 300 பேர் தான் கலந்துக்கிடணும். அதுக்கு மேல கலந்துக்க கூடாது. அவங்களுக்கு குடுக்கப்பட்ட டைமு ஒரு 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் தான் நிக்கணும். 3 மணி நேரம் கிடையாது. அதிகபட்ச நேரம் டைம் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள வீட்டுக்குள்ள முடக்க நினைக்கிறாங்க. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கரூர்ல நடந்த அசம்பாவிதம் மாதிரி வேற எங்கேயும் நடந்துறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள வெளிய வந்து பேச விடுங்க. வீட்டுக்குள்ளே வந்து முடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அவர் வெளிய வந்து பேசினா தான், அவர் என்ன பண்றாங்க மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி வெளிய தெரிய வரும். இப்போ ஒரு கெஸ்ஸிங் வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் கன்னியாகுமரிக்கு வாராரு. அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். இந்த கன்னியாகுமரியில எந்த இடம் பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அவருக்கு வந்து பேச குடுங்க. அப்பதான் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கூட்ட நெரிசல் ஏற்படாது. கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் போடுறாங்களோ, அந்த ரூல்ஸ்‌க்கு தகுந்தபடி அவராலயும் பண்ண முடியும். ஆனா, அவருக்கு இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி பல ரூல்ஸ்‌க்கு மேல ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அததான் விஜய் அவர்கள் வந்து என்ன ஒடுக்க நினைக்கிறாங்க. எஸ்ஓபி அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் மேல ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக விஜய் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை சுத்தி இருக்கிறவங்களே விஜய் அவர்கள் மீது அவதூறு பரப்புவதாக விஜய் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க. அது வேற யாரும் இல்லங்க. விஜய் அவர்களோட மனைவி சங்கீதாவ தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இந்த குற்றச்சாட்டு வச்சது நியாயமா? நியாயம் இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நியாயம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா, விஜய் அவர்கள விட்டு கொஞ்சம் வருஷமா பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கேட்டுருக்கலாம். இல்ல, எனக்கு வந்து விவாகரத்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவர் வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு, எனக்கு விவாகரத்து தாங்க. எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கல அப்படிங்கிற மாரி அவங்க கேட்கலாம். அதையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடக்கிற 30 நாளுக்கு முன்னாடி எனக்கு விவாகரத்து வேணும். அப்படிங்கிற மாதிரி சில பல கண்டிஷன்கள வச்சு என்ன பண்றாங்கன்னா, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இது விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா அரசியல் வட்டாரத்திலயும் சரி, மக்கள் மத்தியிலயும் சரி, ஒரு பெரிய கெட்ட பேர்ல உருவாச்சு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில முக்கியமா என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்டுன பொண்டாட்டிய கூட ஒழுங்கா வச்சு பாதுகாக்க தெரியல. இவன் எப்படி சிஎம்மா வந்து மக்கள காப்பாத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு தான் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூட இருக்கவங்கள வச்சியே நெறைய அவதூறுகள பரப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களே ஓப்பன் டாக் வச்சிருக்காரு. விஜய் அவர்கள் திருநெல்வேலில பிரச்சாரம் பண்ணார்ல. மக்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ட்ட கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமா இருந்துச்சு திருநெல்வேலில அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆவேன். அதாவது விஜய் அவர்கள் ஸ்டார்ட்டிங்ல திருநெல்வேலி என்ட்ரி ஆன இருந்து லாஸ்ட் வரைக்குமே மக்கள் அவருக்கு பின்னாடியே வந்து வாகனத்துக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். ஒவ்வொரு இடத்துலயுமே விஜய் அவர்களுக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட், கிட்டாரு, ஃபோட்டோ, அப்புறம் வந்து மாலை எல்லாமே நெறைய பொருட்கள் எண்ண முடியாத அளவுக்கு வந்து குடுத்திருந்தாங்க. சரியா? அதாவது பொதுவா அத பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்திலே திருவிழா எப்படி நடக்குமோ, அந்த அளவுக்கு திருவிழா கோலத்திலேயே மக்கள் அந்த அளவுக்கு அலமோதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு குடுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க, விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தங்க மேல இந்த மாதிரி அவதூறா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கல்ல, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.